தாவேகாவை விமர்சித்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஜேம்ஸ் ராஜா என்பவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பிரபல யூடியூபரான மாரிதாஸை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். இப்போ தாவேகா ஆட்சியில கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சமீபமா தாவேகா ஆட்சியை எதிர்த்து விமர்சனம் செய்யறவங்கள அரெஸ்ட்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ தாவேகா ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லைங்களா மேம்? கருத்து சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் ஒரு பழைய ஆட்சியில் இருக்கவங்களையும் சரி இப்போ இருக்கவங்களையும் சரி, என்னோட தனிப்பட்ட கருத்து இது, யாராக இருந்தாலுமே அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்கள கொஞ்சம் நம்ம மரியாதையாக பேசணும். அவங்க இப்போ எக்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை இப்போ இருக்கிற மினிஸ்டராக இருக்கலாம். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அடுத்து அந்த போஸ்டிங் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சியும் சரி இப்பயும் சொல்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்கள நம்ம பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசணும். 4 பேர் பார்க்குற இடத்துல பேசும்போது மரியாதையாக பேசணும். இன்னொன்று கிண்டல் பண்ணலாம், ரொம்ப அநாகரிகமாக பேசுறது எப்போதுமே அது நல்லது கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இதுக்கு முந்தின கவர்மெண்ட் எதர் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி நம்ம ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேச முடியல. ஏன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மீடியா பவர் அவங்ககிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவதூறு பேசும்போது ஒரு பெண் மக்களையோ இல்லை பார்த்தீங்கன்னா மற்ற பேசும்போது பார்த்தீங்கன்னா அவதூறு பேசுனா கண்டிப்பாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கும் பேசும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்கது தான். கருத்து சுதந்திரம் அது எல்லாத்துலேயும் காமனாக தான் மேம் இருக்குது. ஜென்ரலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கதா நிறையா இடத்துல இருக்கிற அந்த கரப்ஷன் அந்த இதெல்லாம் இல்லாமல் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பட் கருத்து சுதந்திரம் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் சொல்லப்போனால் பழைய ஆட்சியை விட இந்த தடவை நிறையாவே இருக்குது. நிறைய பேர் இந்த மினிஸ்டர்ஸோட இந்த ரெய்டுக்கே பார்த்தா நல்ல ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் ஒன் தான். தாவேகா ஆட்சியில இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேவே சுதந்திரம் இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸா கேட்டிருக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ ஒருத்தவங்க புதுசா ஆட்சிக்கு வந்துட்டா அவங்களுக்கு ஒரு டைம் கேப் கொடுக்காமே எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா விமர்சிச்சிடுறோமோ, அதனால கொஞ்சம் டைம் கேப் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சியை பத்தி விமர்சனம் செய்யறவங்கள ஒரு சில பேரை கைதுலாம் பண்ணிருக்காங்க. இப்போ பண்றாங்களா? ரீசெண்டா நடந்துச்சு. ஸோ கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கு. கருத்து சுதந்திரம் இருக்கு சொல்லலாம். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்ல, அதனால என்ன இருக்கு, என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஆட்சியில எதுவுமே சொல்ல கூட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அதனால இந்த ஆட்சியில என்ன மக்களுடைய கருத்து என்ன வேணா தைரியமா சொல்லலாம் அப்படின்ற நிலைமை தான் இருக்குங்களா? சொல்லலாம், சொல்றாங்களே, நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வருது, நிறைய சொல்றாங்க. ஆனா சொல்ற அளவுக்கு அவர் நடந்துக்கல. நல்லதுதான் பண்றாருன்னு எனக்கு தோணுது. தாவேகா விஜய் தானே? ஆமா ஆமா ஆமா, அவரு நல்லதுதான் பண்ற மாதிரி தோணுது. எதுவும் சொல்றதுக்கு இல்லையே. அதனால இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சவங்களுக்கும் இப்போதைக்கும் பார்த்தாக்கா இவர் வந்தது நல்லதுதான் அப்படின்னு தோணுது. ஐ ஃபீல் தட். ஏன்னா 1 மாதம் தான் ஆகுது அவங்க உள்ள வந்த உடனே இப்போது நிறைய பேரை ரிப்போர்ட் அடிச்சு நிறைய சேனல்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய சேனல்ஸ் கதறாங்க யூடியூப்ல உள்ள போனாலே. ஸோ தட் ஹேப்பன் இல்லைங்களா? ஏன்னா அவங்க ரிப்போர்ட் ஆகிருக்கா தான் அவங்க பிளாக் ஆனதால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 1. 2வது மாரிதாஸ் கைது பண்ணியிருக்காங்க வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே. அவர் பேசுனது தப்பு ரைட்டு அதெல்லாம் செகண்டரி. அரெஸ்ட் பண்ண அளவுக்கு போயிருக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைமே தே ஷுட் ஹவ் கிவன் த வார்னிங். அட்லீஸ்ட் கூப்பிட்டு இது பண்ணியிருக்கலாம், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சம்மன் கொடுத்து. ஆனால் அரெஸ்ட் பண்ணது தப்பு என்னை பொறுத்த வரலும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டு அட்மின் போட்டான்னு போயிருக்காங்க, நிறைய பேர் சாரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வார்னிங்கை கொடுத்துடலாம். வித்தின் மந்த்துக்குள்ளே அது பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் சம் டைம் இல்லைங்களா? நீங்கள் மட்டும் 6 மாதம் டைம் கேட்குறீங்கனாக்கா அவன் பேச தான் செய்வான். 6 மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணுங்க இருந்தாலும். இல்லை, என்ன கேட்ட வரையும் பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற 2 திராவிடியன் பார்ட்டிஸ் அகைன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கிரிட்டிக்ஸ் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ அதை விட டிவிக்கு கொஞ்சம் லைட்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவிக்கு அவங்க ஃபேஸ் பண்ணாத கிரிட்டிக்ஸ் இல்லை. அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு அப்ரப்டாக எல்லாருமே இது பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஒரு செலக்டிவாக தான் பண்ணியிருக்காங்க இதுவரை எனக்கு தெரிஞ்சு. ப்ராபப்ளி இன்னொரு 1 இயர் 2 இயர் போன அப்புறம் வேணால் அதை பற்றி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணலாம். சோஃபார் அது கமெண்ட் பண்ணுற அளவு நம்ம இல்லை. ஸோ ஹென்ஸ்ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். பட் இருக்கிற டைமுக்குள்ளே இருக்கிற கிரைசிஸையும் அவங்க ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ அது அவங்க இதனால தான் முன்னாடி ஆட்சியில் இருந்தது தான் ப்ளேம் பண்ணக்கூடாது. நவ் யூ கம் டு த ரெஸ்பான்சிபிலிட்டின்றப்போ அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணாங்கன்னா தான் கரெக்ட். ஆட்சியே இருக்கான்னு தெரியல, அப்புறம் தானே கருத்து சுதந்திரம் நீ போக முடியும். எதனால அப்படி சொல்றீங்க? ஆட்சியே இருக்காது, சரியா ரெஸ்பான்ஸா இல்லைல்ல. ஒருவே பப்ளிக்குலாம் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு சொல்லுங்க? ஒன்றுமே இல்லைல்ல. பவர் கட்டு இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டை பற்றி.
அதே இப்போ புதுசாக என்ன புதுசு கட்சி வந்து இருக்குது. அது என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே பார்க்கணும் மேடம் எப்படி என்னன்னு. எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப கருத்து சுந்தரம் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளே இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. எல்லோரும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க, தப்புனா தப்பு எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல.